எழுதலாம் என்று ஒரு தலைப்பு கொடுத்தோம். ஒரு வரிதான் எழுத வேண்டும். இதற்கு உந்து சக்தி எதுவென்றால் மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு நாள் தன் படைத்தலைவனை அழைத்தான். 32 வயது அவனுக்கு. நாளை நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நாளை காலை நான் இறந்து விடுவேன். நான் இறந்து நான் என் உடலை நீங்கள் எடுத்துச் செல்லும் போது என் கைகள் இரண்டும் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் மன்னன். படைத்தலைவன் கேட்டான், ஏன் அரசே, ஏன் அப்படி என்று கேட்டான். அதற்கு அலெக்சாண்டர் சொன்னான், இந்த உலகம் முழுவதையும் வென்று முடித்துவிட்டு இனிமேல் வெல்லுவதற்கு நாடு இல்லையே என்று கவலைப்பட்ட அலெக்சாண்டர் கூட போகும்போது வெறுங்கையோடு போனான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள அதற்காக சவப்பெட்டிக்கு வெளியே கைகள் இருக்கட்டும் என்று சொன்னான். அவன் கல்லறையில் எழுதப்பட்ட வரி, இந்த உலகம் முழுவதும் போதாது என்றவனுக்கு இந்த கல்லறை குழி போதுமானதா இருக்கிறது. இந்த அடிப்படையில் கொடுத்தோம். குடிகாரன் கல்லறையில் ஒருவன் எழுதினான் அழகான கவிதை. ஒருவர் எழுதினான், தண்ணீரில் மிதந்தவன் தரையில் மூழ்கிவிட்டான். ஒரு நடிகையின் கல்லறையின் மீது ஒருவர் எழுதியிருந்தான். அவன் ரொம்ப அழகான வரி, திறந்து பார்த்து விடாதீர்கள், மேக்கப் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு தொழிலாளியின் கல்லறையின் மீது அவன் ஒரு கம்யூனிஸ்ட். அவன் எழுதினான், இங்கும் கூட இவன் கரையான்களால் சுரண்டப்படுகிறான். ஒரு விலைமகளின் கல்லறையின் மீது ஒரு குறும்பாக ஒரு எழுதியிருந்தான். விலைமகளின் கல்லறையின் மீது, இங்குதான் இவள் தனியாக தூங்குகிறார். முதல் பரிசு யாருக்கு தெரியுமா? அரசியல்வாதியை பற்றி எழுதியவருக்கு தான் முதல் பரிசு. ஒரு வரி கன்னம் கிழிந்து விட்டவர் அடித்த அடியில். அவன் எழுதியிருந்தான், அரசியல்வாதியின் கல்லறையின் மீது ஒரே வரி, தயவு செய்து கைதட்டி விடாதீர்கள், எழுந்து விட போகிறார். இது யார் எழுதியது? 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் புதிதாக சிந்திக்கிறார்கள். நாங்கள் 40, 50 வயதில் சிந்தித்ததை 20 வயது இளைஞர் சிந்திக்கிறார். ஆனால் சிந்தனையின் தொடர்ச்சி வேண்டும். ஒரு வரி அல்ல, அதன் பிறகு தொடர்ச்சி வேண்டும். அந்த தொடர்ச்சி தான் உங்களை உயரத்துக்கு கொண்டு செல்லும். இங்கே இந்த மண்டபத்தில் நான் பார்க்கிற பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. மாணவர்களுக்கு இணையாக எங்கள் சகோதரிகள் இங்கு நிறைந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்று நான் கருதுகிறேன். இது 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே 70 விழுக்காடு, அந்த 30 விழுக்காடு இருந்தது. போகிற போக்கை பார்த்தால் 2050 ஆண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வந்தே தீரும் என்றுதான் கருதுகிறேன். இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி தான். எத்தனை நூற்றாண்டுகளாக இவர்களை அழுத்தி வைத்திருந்தீர்கள், எத்தனை நூற்றாண்டுகளாக விலங்கிட்டு வைத்திருந்தீர்கள். அதையெல்லாம் உடைத்துவிட்டு இந்த தாய்க்குள்ள வெளியே வருகிற போது இந்த பூமி என்பது என்ன, வாழ்க்கை என்பது என்ன? 2 சிறகு இருந்தால்தான் பறவை இலக்கை தொட முடியும். 2 சக்கரம் இருந்தால்தான் வண்டி ஊர் போய் சேர முடியும். இதுவரைக்கும் இந்த சமூகம் ஆண் என்ற ஒற்றை சிறகால் பறந்து கொண்டிருந்தது. இப்போதுதான் இணைந்து பறக்க இரட்டை சிறகாக பெண்களும் வந்திருக்கிறார். அதாவது பெண் புத்தி பின் புத்தி என்று சொன்னதெல்லாம் பழைய வழக்கம். பெண் புத்தி பின் புத்தி என்றால் என்ன தெரியுமா தோழர்களே? பெண் புத்தி பின் புத்தி என்றால் பின்னால் வருவதை உணர்ந்து முன்னால் சொல்லக்கூடிய புத்தி என்று. பெண்ணை அடக்கி வைத்தவன் ஆணாதிக்க சமூகத்துக்காரர் எழுதிய பழைய பழமொழி அது. புதிய பழமொழி இது. இந்த புதிய பழமொழியின்படி இந்த பெருமக்களை எல்லாம் நீங்கள் இணைந்து செயல்படுகிற போது இந்த இந்தியா ஒரு புதிய சொர்க்கத்துக்கு செல்லும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன். எனக்கு சில கருத்துக்கள் உண்டு. அந்த கருத்துக்களை சில கருத்துக்களை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, அவமானம் தாங்குவது என்பதைத்தான் இந்த தலைமுறை சுத்தமாக வெறுத்து விட்டது என்று கருதுகிறேன். எவன் ஒருவன் அதிகமான அவமானம் தாங்குகிறானோ, எவன் ஒருவன் அவமானத்தை வெகுமானமாக எடுத்துக் கொள்கிறானோ, அவன்தான் நாளையை வெற்றி கொள்கிறான். உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சில பேர், அம்மா என் தாய் அவமானப்படுத்தி விட்டாள், என் தந்தை அவமானப்படுத்தி விட்டார், என் உறவுகள் அவமானப்படுத்தி விட்டன, என் ஆசிரியர் என்னை திட்டுவிட்டார், என் சக தோழி என்னை படித்து விட்டார், என் தோழர் வகுப்பு தோழர் என்னை படித்து விட்டார் என்று அவமானம் என்று கருதுவதையெல்லாம் நீங்கள் உரமாக போட வேண்டும். ஒருவர் ஆப்பிரிக்காவில் ஒரு வழக்கறிஞர், இந்திய வழக்கறிஞர் ஒரு முதல் வகுப்பு பெட்டியில் போய் கொண்டிருந்தார். ஒரு வெள்ளைக்காரன் வந்து இந்த முதல் வகுப்பில்
இந்தியர்கள் ஏறக்கூடாது, இது வெள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே உரியது என்று சொன்னார். நான் முதல் வகுப்புக்காக பயணச்சீட்டு வாங்கி இருக்கிறேன், மறந்து விடாதே என்று சொன்னார். முதல் வகுப்பு பயணச்சீட்டு வாங்குவதற்கு உனக்கு பணம் இருக்கலாம், முதல் வகுப்பில் பயணம் செய்வதற்கு உனக்கு உரிமை இல்லை, வெளியேறு என்று நடைபாதையில் தள்ளினான் அந்த இந்தியனை. அந்த இந்தியன் ஒரு சபதமிட்டான், என்னை ரயில் பட்டியிலிருந்து தள்ளிய வெள்ளையனை உன்னை என் நாட்டை விட்டே தள்ளுகிறேன் என்று சபதமிட்டார். அவர்தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற அண்ணல் மகாத்மா காந்தி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பெட்டியில் தானே எனக்கு இடமில்லை, இந்திய பெருநாடு என்ற துணைக்கண்டத்திலேயே உனக்கு இடமில்லை என்று தூக்கி எறிந்தார் மகாத்மா காந்தி. அந்த அவமானத்தில் விழுந்த விதைதான் இந்தியாவின் சுதந்திரம். நீங்கள் மறக்கக்கூடாது. ஆல்பர்ட் எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் 17 ஆண்டுகளாக ஒரு சோதனை சாலையில் சோதனை செய்து கொண்டிருந்தார். வாக்கிங் போனார், பார்த்தா சோதனை சாலை எரிந்து கொண்டிருந்தது. எல்லோரும் துடித்தார்கள், உன் சோதனை சாலை எரிகிறது என்று. இவர் அண்ணாந்து பார்த்தார், பார்த்துவிட்டு சொன்னார், அந்த நெருப்பு அந்த வானத்தோடு என்னதான் உரையாடுகிறதோ, அந்த நெருப்பு கொழுந்து என்ன அழகாக எரிகிறது பாருங்கள் என்று தன் சோதனை சாலை எரிவதை ரசித்துக் கொண்டிருந்தார். சோதனை சாலை எரிகிறது, ரசிக்கிறீர்களே. அதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், எரிந்து கொண்டிருப்பது சோதனை சாலை அல்ல, என் 17 வருட தவறுகள். உண்மையான சோதனை சாலை இங்கே இருக்கிறது, அது அங்கே இல்லை, என் மூளைக்குள் இருக்கிறது சோதனை சாலை என்று சொன்னார். உங்கள் உடலும் உள்ளமும் உரம் பெற்றிருக்க வரைக்கும் எந்த தோல்வி என்ன செய்யும், எந்த அவமானம் என்ன செய்யும்? ஆகவே தோழர்களே, அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக கொண்டு நீங்கள் ஒரு புதிய தலைமுறையை நோக்கி முன்னேற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆசிரிய பெருமக்களுக்கு, இந்த பெருமக்களுக்கு எல்லோருக்கும் தான். ஒவ்வொரு மனிதனும் 4 வகையான பந்துகளோடு வாழ்க்கையில் பயணப்படுகிறான். வலக்கையில் ஒரு பந்து, இடக்கையில் ஒரு பந்து, இந்த கக்கத்தில் ஒரு பந்து, மறுகக்கத்தில் ஒரு பந்து. ஒரு பந்துக்கு பெயர் தொழில், நீங்க பார்க்கிற ஒர்க், ஜாப். 2வது பந்துக்கு பெயர் குடும்பம். 3வது பந்துக்கு பெயர் நட்பு. 4வது பந்துக்கு பெயர் ஹெல்த், உடல் நலம். இந்த 4 பந்துகளும் விழுந்து விடாமல் நீங்கள் காலமெல்லாம் பயணம் செய்ய வேண்டும். இது அல்ல முக்கியம், அடுத்து நான் சொல்ல போவதுதான் முக்கியம். இந்த 4 பந்துகளில் ஒரு பந்து தான் ரப்பர் பந்து, மற்ற 3 பந்துகளும் கண்ணாடி பந்துகள். நீங்கள் பார்க்கிற தொழில் என்கிற வேலை இருக்கிறதே, இது மட்டும்தான் ரப்பர் பந்து. கீழே விழுந்தால் மீண்டும் கைக்கு வந்துவிடும், உடையாது. ஆனால் குடும்பம் என்பது ஒரு கண்ணாடி பந்து, உடைந்தால் சேர்க்க முடியாது. நட்பு என்பது ஒரு கண்ணாடி பந்து, விழுந்தால் சேராது. உடல்நலம் என்பது ஒரு கண்ணாடி பந்து, விழுந்தால் சேராது. ஆனால் நவீன காலத்தின் மனிதனே, கீழே விழுந்தால் மீண்டும் கைக்கு வந்து சேருகிற இந்த ரப்பர் பந்துக்கு காட்டுகிற மரியாதையை விழுந்தால் உடைந்து விடக்கூடிய கண்ணாடி பந்துக்கு ஏனப்பா காட்ட மறுக்கிறாய் என்பதுதான் நவீன உலகத்தின் மீது விடுக்கப்படுகிற மிகப்பெரிய கேள்வி. ஆகவே தோழர்களே, இந்த 4 பந்துகளையும் நீங்கள் உடையாமல் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு சேர்க்க வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த விழாவின் நிறைவாக ஒரு கவிஞன் உருவாக வேண்டும், ஒரு விஞ்ஞானி உருவாக வேண்டும், ஒரு தலைவர் உருவாக வேண்டும். இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பின்னால் உங்களை எங்காவது சந்திப்பேன். ஒரு விமானத்தில், ஒரு ரயிலில், ஒரு நடைபாதையில், ஒரு பூங்காவில், ஒரு பேருந்தில், ஒரு மேடையில் சந்திப்பேன். சந்திக்கும் போது நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பரிசு மட்டும் உண்டு. அந்த பரிசு தெரியுமா? 25 ஆண்டுகளுக்கு முன்னால் சாய்ராம் இன்ஜினியரிங் கல்லூரியில் வந்து உரையாற்றினீர்கள். அன்று உரையாற்றிய போது என் மனதில் சில லட்சிய விதைகளை விதைத்தீர்கள். அந்த விதையில் முளைத்தவன் தான் நான் என்று நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சொன்னால் அதுதான் எனக்கு பரிசு. வாழ்க மாணவ செல்வங்கள், வாழ்க இந்தியா, வெல்க இந்த கல்லூரி என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.